குழந்தைங்க நுனிக்கால நடக்கிறது வந்து டோ வாக்கிங் சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. 2 வயசு வரைக்கும் இல்லாட்டி 3 வயசு வரைக்குமே இது காமன் தான். ஆனா அதுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்கான அறிகுறிகளா கூட இருக்கலாம். யூஸ்வலா இது நியூரோ டெவலப்மெண்ட் மாதிரியான கண்டிஷன்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. செரிப்ரல் பால்சி, மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, டெவலப்மெண்ட் டிலே, ஆட்டிசம், ADHD இந்த மாதிரியான ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு நான் சில எக்ஸசைஸ் சொல்றேன், வீட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கிறது மூலமா குழந்தைங்களுக்கு டோ வாக்கிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் மேனுவல் ஹீல் ஸ்ட்ரெச், டவல் ஸ்ட்ரெச், வால் ஸ்ட்ரெச் அண்ட் ஹீல் டிராப் ஸ்ட்ரெச். அது இல்லாம சென்சரி ப்ராசஸிங் இஷ்யூஸ் மாதிரியான உள்ள குழந்தைங்களுக்கு இப்ப வெஸ்டிபுலர் சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கும். சோ அதனால குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ஓரியன்டேஷன்லயோ இல்லாட்டி மூவ்மெண்ட்லயோ வந்து கோஆர்டினேஷன்லயோ ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னா டக் வாக், பியர் வாக் இந்த மாதிரியான அனிமல் வாக்கிங் கொடுக்கிறது மூலமா குழந்தைகளுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ்ல பேக் சைடு நடக்க வைக்கிறது, வெயிட்டட் கஃப் கொடுக்கிறது மூலமா டோ வாக்கிங் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். குழந்தைகளுக்கு மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கிய மக்களே. வீட்ல இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.